மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம இதில் ரூட் சிஸ்டம் பற்றி டீப்பாக பார்க்க போகிறோம். ஸோ இது கிளாஸ் 11 என்சிஆர்டி புக்கில் இருந்து எடுக்கப்பட்ட டாபிக். மார்ஃபாலஜி அப்படின் போது நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய கேரக்டரிஸ்டிக்கை வச்சு வகைப்படுத்துறது. ஸோ இப்போ இப்படி கண்ணால் பார்க்கக்கூடிய பிளான்ட்ஸ், அதுவும் ஆஞ்சியோஸ்பர்ம். ஸோ ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்னும் போது நம்ம ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை சொல்லுவோம். ஸோ இந்த ஆஞ்சியோஸ்பர்ம்ஸில் நம்மளுக்கு ஃப்ளவர் இருக்கும். ஸோ ஃப்ளவருடைய பார்ட்டோடைய சேர்ந்து நம்மளுடைய ரூட், ஸ்டெம், அப்புறம் ஃப்ரூட் இது எல்லாத்தையும் வச்சு வகைப்படுத்துறதை தான் நம்ம என்ன சொல்கிறோம், மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ் அப்படின்றோம். ஆஞ்சியோஸ்பர்ம்ஸை சீட் பாக்ஸ் அப்படின்னு எதுக்கு சொல்கிறோம் அப்படின்னா, ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸான ஃப்ளவர்ஸ்க்கு அப்புறம் வரக்கூடிய ஃப்ரூட், அதுக்கப்புறம் சீட் இதெல்லாம் வரக்கூடியதுனால இது சீட் பாக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதில் எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸை நம்ம என்ன சொல்கிறோம்னா மார்ஃபாலஜி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது மார்ஃபோ அப்படின்னா ஷேப், வெளியில் பார்க்கக்கூடிய ஷேப் அண்ட் ஃபார்ம். அதுக்கப்புறம் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத லாஜி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இதுலயே இந்த பிளான்ட்ல பார்க்குறோம். நம்ம இந்த பிளான்ட்லயே ரூட், ஸ்டெம், ஃப்ரூட், லீஃப், ஃப்ளவர், அப்புறம் சீடை பார்க்குறோம். ஸோ இதுலயே வெஜிடேட்டிவ் அண்ட் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ வெஜிடேட்டிவ் அப்படின் போது ரூட், ஸ்டெம், அதுக்கப்புறம் லீஃப், இதை மூணையும் வெஜிடேட்டிவ் பார்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் ரீப்ரொடக்டிவ் பார்ட் அப்படின்னும் போது நம்மளுக்கு இந்த ஃப்ரூட், ஃப்ளவர், அப்புறம் சீடை சொல்லலாம். ஸோ அதான் ரீப்ரொடக்டிவ் பார்ட்ஸ். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ரூட், இது ஒரு வெஜிடேட்டிவ் பார்ட். ஓகே, இது எல்லாத்துக்குமே ஒரு ஸ்டாண்டர்ட் டெக்னிக்கல் டேர்ம்ஸும் கொடுத்து, அதுக்கப்புறம் இந்த ஒவ்வொரு டேர்ம்ஸுக்குமான டெஃபினிஷன்ஸ் கொடுத்து விளக்குறது தான் நாம இந்த சாப்டர்ல படிக்க போறோம். ஓகே, இந்த டிஃப்ரெண்ட் பார்ட்ஸை நம்ம எப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுது அப்படின்னா, அதை அடாப்ட் ஆகிக்கக்கூடிய இடத்த பொறுத்து. ஸோ அதுக்கப்புறம் அதான் ஹேபிடேட் அப்படின்போது நம்ம இடத்த சொல்கிறோம். அதுக்கப்புறம் இந்த பார்ட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ஷனுக்காக அதை மாடிஃபை பண்ணிக்கிறதும், அதுக்கப்புறம் கிளைம்பிங், ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன்ஸை வச்சும் நம்ம இதை கொடுத்துருக்கிறதுனால இதை வகைப்படுத்த முடியுது. ஓகே, இப்போ நம்ம ரூட்டை பற்றி டீப்பாக பார்ப்போம். ஸோ ரூட் அப்படின்னும் போதே நம்மளுக்கு முதல்ல ரூட் இதுலேருந்து ஃபார்ம் ஆயிருக்கும், சீட்லேருந்து. ஸோ சீட்லேருந்து ரேடிக்கல் அப்படின்ற இந்த பிரைமரி ரூட்டை தான் ரேடிக்கல் அப்படின்றோம். ஸோ ரேடிக்கல்லேருந்து வளரக்கூடியது தான் இந்த ரூட். ஸோ இது டைகாட் அப்படின்னும் போது, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பீன் சீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரேடிக்கல் இப்படி இருக்கும். ஸோ இந்த ரேடிக்கல் தான் ஃபியூச்சரில் நம்மளுக்கு இப்படி ஒரு ரூட்டாக வளருது. ஸோ இப்போ இந்த ரூட் அப்படின்னும் போது, ஸோ ரூட்டில் சென்டரில் திக்காக இருக்கக்கூடியது பிரைமரி ரூட் அப்படின்றோம். இது சாயில்குள்ளே வளரும். ஸோ இந்த சாயில்குள்ளே வளர்ற இந்த பிரைமரி ரூட் தான் லேட்ரல் ரூட்ஸ் இருக்கும். இந்த சைடில் லேட்ரல் ரூட்ஸ் இந்த ஃபார்ம் ஆயிருக்கும். அது செகண்டரி ரூட். செகண்டரி ரூட்லேருந்து திரும்ப மெல்லிஸாக வரக்கூடிய ரூட்ஸ் தான் என்ன சொல்கிறோம்னா டெர்ஷியரி ரூட் அப்படின்றோம். அதுலேருந்து திரும்ப ஃபர்தர் பிரியறது தான் ரூட் லெட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த மொத்தமாக இது எல்லாமே சேர்த்து தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா டேப் ரூட் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இதே மோனோகாட் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ மோனோகாட்டில் பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த மாதிரி காட்டிலிடன் ரெண்டாக பிரியாது, டைகாட்டன் மாதிரி. ஸோ ஒரு காட்டிலிடனுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூட். ஸோ இந்த ரூட்டும் ரேடிக்கல் பிரைமரியாக வரக்கூடிய ரேடிக்கல்லேருந்து வளரக்கூடியது. ஸோ இதில் வரக்கூடிய பிரைமரி ரூட் எப்படி இருக்குன்னா ஷார்ட் லிவ்டாக இருக்கும். ஸோ இந்த ஷார்ட் லிவ்டுக்கு அப்புறம் ரீப்ளேஸ் ஆகிறது தான் நம்ம இங்கே பார்க்கக்கூடிய பஞ்ச் ஆஃப் ரூட்ஸ். இதை ஃபைப்ரஸ் ரூட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஃபைப்ரஸ் ரூட் ஸ்டெம்மோட பேஸில் தான் வளரும். ஸோ ரேடிக்கல் ரீப்ளேஸ் பண்ணி வளரக்கூடியது தான் இந்த ஃபைப்ரஸ் ரூட். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இப்போ இந்த ரூட் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இங்கே இருக்க இந்த டைகாட் டேப் ரூட்டையும் ஃபைப்ரஸ் ரூட்டையும் பார்த்தோம். இதை தவிர நம்மளுக்கு வேற இன்னொரு ரூட் சிஸ்டம் இருக்குது. அது என்னன்னா அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ். ஸோ அட்வென்டேஷியஸ் அப்படின்னும் போது நம்மளுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மான்ஸ்டீரா பிளான்ட்ல, அப்புறம் பேனியன் ட்ரீல, அப்புறம் கிராஸ், ஸோ இதெல்லாம் பார்க்கக்கூடியது தான் அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் இந்த சீட்லேருந்து வரக்கூடிய ரேடிக்கலை தவிர்த்து வெளியில் வரக்கூடிய ரூட்ஸை தான் நம்ம அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இங்கே மான்ஸ்டீரால பார்த்தோம்னா நம்மளுக்கு இந்த ஸ்டெம்ல இருந்தே வருது ரூட். அதே போல் இங்கே பேனியன் ட்ரீ பார்த்தோம்னா இந்த பிரான்ச்சஸ்லேருந்து வளருது. இது எதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக பிளான்ட்டோடைய பிரான்ச்சஸை. அப்புறம் கிராஸ்லையும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டெம்லேருந்து இந்த எலாங்கேட் ஆகி வரக்கூடிய இந்த ரூட்ஸ் நம்ம அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ கிராஸ் அப்படின்னும் போது நம்ம நார்மல் கிராஸ்லையும் சொல்லலாம், இப்போ இந்த வீட் பிளான்ட்டையும் சொல்லலாம். ஸோ இதுலேருந்து பிரைமரி ரூட் அல்லாத வளரக்கூடிய ரூட்ஸ் தான் நம்ம அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததா ஃபங்க்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்போது ரூட் என்ன செய்யும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வாட்டர் அப்சார்ப்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் மினரல்ஸை டிரான்ஸ்போர்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அதை தவிர இந்த ரூட்னால தான் அந்த ஹோல் பிளான்ட் பாடியே ஆன்கரேஜாக இருக்கு. இப்போ நார்மலாக டேப் ரூட் சிஸ்டம்ல இருக்கக்கூடிய பிளான்ட்ல இந்த டேப் ரூட்டே நல்லா ஆன்கரேஜ் பண்ணும். இப்போ ஃபைப்ரஸ் ரூட் இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ் மோஸ்ட்டாக ஷார்ட்டாக இருக்கும். ஆர் இந்த அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் மூலியமா இந்த டேப் ரூட் இருக்கக்கூடிய பெரிய ட்ரீஸ் ஆகட்டும், ஆர் சின்ன சின்ன பிளான்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் மூலியமா இந்த என்கரேஜ் பண்ணிக்கக்கூடியதா இருக்கு. சில ரூட்ஸ் ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் பண்ணும். மேஜரா இம்பார்ட்டன்டான பாயிண்ட் என்ன அப்படின்னா, ஸோ இந்த ரூட் பிளான்ட் ரெகுலேட்டர் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய மெயினான ஆர்கனா இருக்கு. ஸோ பிளான்ட் ரெகுலேட்டர்ஸ் சிந்தசிஸ் பண்ணக்கூடியது இந்த ரூட் தான். இப்போ பார்ட்ஸ் ஆஃப் த ரூட் பார்ப்போம். ஸோ ரூட் அப்படின்போது நம்ம தான் இப்போ பார்த்தோம், சென்ட்ரலில் இருக்கக்கூடிய அந்த திக் ரூட் தான் பிரைமரி ரூட். பிரைமரி ரூட்லேருந்து சைடில் வளரக்கூடியது தான் செகண்டரி ரூட். செகண்டரி ரூட்லேருந்து வளரக்கூடியது டெர்ஷியரி ரூட் அப்படின்னு இப்போ பார்த்தோம். ஸோ இப்போ இந்த ரூட் டிப்பை பார்ப்போம். ஸோ ரூட் டிப்பில் என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ இந்த ரூட் டிப், அதாவது இங்கே ஊசி போல இருக்கக்கூடிய இந்த முனை,
அதை பாதுகாத்துக்கிறதுக்காக இருக்கக்கூடிய ஒரு கேப் மாதிரி இருக்க பாட்டை என்ன சொல்றோம், ரூட் கேப் அப்படின்றோம். ஸோ இந்த ரீஜனை எப்படி இருக்கு அப்படின்னா திம்பிள் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு ப்ரொடெக்டிவ், ஒரு கவர் போல இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர். ஸோ இது வந்து இந்த ஆபெக்ஸை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய ஸ்ட்ரக்சர். இதுதான் ரூட் கேப். ரூட் கேப்க்கு அடுத்ததா மேல இருக்க ரீஜன் தான் என்ன, ரீஜன் ஆஃப் செல் டிவிஷன். ஸோ இது வந்து மெரிஸ்டமேட்டிக் ஆக்டிவிட்டி கொண்ட ரீஜன். ஸோ இதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும்னா தின் வால்டு செல்ஸாக தான் இருக்கும். ஸோ உள்ள இந்த செல்குள்ளே இருக்கக்கூடிய புரோட்டோபிளாசம், அந்த நியூக்ளியஸ், அதுக்கப்புறம் சைட்டோபிளாசம் எல்லாம் இருக்கக்கூடியது எப்படின்னா நல்லா திக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ரிப்பீட்டடாக டிவிஷன் ஆகிட்டே போகும். ஸோ அப்போ இந்த ரூட் கேப்போட இது புஷ் ஆகி டிவிஷன் ஆகிட்டே போகும். ஸோ இந்த டிவிஷன் ஆகிட்டே போகும்போது அதுக்கு மேலே இருக்க லேயரை தான் என்ன சொல்கிறோம்னா ரீஜன் ஆஃப் எலாங்கேஷன். நீங்கள் மல்டிப்ளிகேஷனை விட ரீஜன் எப்படி இருக்கும்னா செல் எலாங்கேஷன் பண்ணக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி செல் என்லார்ஜ்மெண்ட் பெருசும் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த பெருசாகி எலாங்கேட் ஆன செல்ஸ் ஃபர்தர் டிஃப்ரென்ஷியேட் ஆகி மெச்சூர் ஆகிறது தான் நம்ம என்ன சொல்கிறோம், ரீஜன் ஆஃப் மெச்சூரேஷன் அப்படின்றோம். ஸோ எலாங்கேஷனுக்கு அப்புறம் வரக்கூடியது மெச்சூரேஷன். இந்த மெச்சூரேஷன் ரீஜனில் தான் நம்மளுக்கு வெளிப்புறமாக இருக்கக்கூடிய இந்த எபிடர்மஸ் செல்ஸ் இருக்கும். ஸோ இது ரொம்ப ஃபைனாக டெலிகேட்டாக இருக்கும் இந்த ரீஜன். ஸோ இந்த எபிடர்மஸ்லேருந்து அரைஸ் ஆகக்கூடியதான் சின்ன த்ரெட் லைக் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரூட் ஹேர்ஸ். ஸோ இந்த ரூட் ஹேர்ஸ் எதுக்கு உதவி பண்ணும் அப்படின்னா வாட்டர் அப்சார்ப் பண்ணுறதுக்கு, மினரல் அப்சார்ப் பண்ணுறதுக்கு தான் மேஜராக யூஸ் ஆகும். இப்போ இந்த ரூட்டை பத்தி பார்த்தோம். இப்போ நம்ம இந்த சில அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். ஸோ இதெல்லாம் என்ன சொல்லுவோம் அப்படின்னா மாடிஃபிகேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ ரூட் மாடிஃபை ஆகி வளரக்கூடியது தான் சில ரூட்ஸ். ஸோ அதில் ஒன்று இந்த அட்வென்டேஷியஸ் ரூட்ஸ். ஸோ இது ப்ராப் ரூட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ பேனியன்ல பார்த்தோம். பேனியன்ல இந்த ஸ்டெம்ல இருந்து வரக்கூடிய ரூட்ஸை ப்ராப் ரூட் அப்படின்றோம். இது எதுக்கு மெயினாக ஹெல்ப் பண்ணோம்னா இந்த ஃபுல் ட்ரீயை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். சில வகையான ஸ்பீஷீஸில் என்ன பண்ணோம்னா இப்போ மெய்ஸ் ஆர் இந்த சுகர் கேன். ஸோ இதுலலாம் என்ன பண்ணோம்னா ஸ்டில் ரூட் வந்து பார்க்க முடியும். இதுவும் சப்போர்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இப்போ இந்த கிராஸ் ஃபேமிலி அப்படின்னு சொன்னோம். இது எல்லாத்துலேயும் எப்படி இருக்கும்னா நம்மளுக்கு ஃபைப்ரஸ் ரூட்டாக இருக்கும். ஃபைப்ரஸ் ரூட் ஒரு ஆங்கரேஜ், அதாவது சப்போர்ட் வந்து கம்மியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு இந்த எக்ஸ்ட்ரா ரூட்ஸ், ஸ்டில் ரூட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது இந்த ஹோல் பிளான்ட்டை தாங்கி பிடிக்கிறதுக்கு. ஸோ அப்போ இது எதில் பார்க்க முடியும்னா சுகர் கேனில் பார்க்க முடியும், மெய்ஸ் பிளான்ட்லையும் பார்க்க முடியும். ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் கொண்ட சில ரூட்ஸ். ஸோ லைக் டர்னிப், கேரட், ஸ்வீட் பொட்டேட்டோ இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஃபங்க்ஷன் கொண்ட ரூட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்பெசிஃபிக்காக இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ லேட்ரல் ரூட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஸ்டோரேஜை தவிர நம்ம சில வகையான ரூட்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா ரெஸ்பிரேஷன், ப்ரீத்திங் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது எங்கெல்லாம் பார்க்க முடியும்னா இந்த கடற்கரை ஓரங்களில் இந்த மேன்க்ரூவ் ட்ரீஸ்லலாம் நம்ம பார்க்க முடியும். ஸோ கடல் ஓரத்தில் இருக்கக்கூடிய சாயிலே எப்படி இருக்கும்னா ரொம்ப சாகியாக, அதாவது பிளான்ட்டோடைய ரூட்ஸ் ஈஸியாக ப்ரீத் பண்ண முடியாத லெவலில் இருக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த மாதிரி ட்ரீஸ்க்கு கீழே தரையில் என்ன வளரும் அப்படின்னா இந்த மாதிரி நியூமேட்டோஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரீத்திங் ரூட்ஸ் வந்து வளரும். ஸோ இது எந்த ஸ்பீஷஸில் பார்க்க முடியும்னா ரைசோஸ்போரால வந்து பார்க்க முடியுது. ஸோ ஸ்டோரேஜ் ரூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஆஸ்பராகஸும் நம்ம இந்த ஸ்டோரேஜில் வந்து பார்க்க முடியும். மார்ஃபாலஜி ஆஃப் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸில் ரூட் சிஸ்டம் பற்றி ஷார்ட்டாக பார்த்தது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.